அக்கா அக்கா குட் மார்னிங். குட் மார்னிங். பெட் ஐஸ்கிரீம் அங்க வச்சிரு. குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ஐ எம் ரீட்டா. உங்க தம்பி ராஜேஷ் எங்க அண்ணனோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. ஓ, சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களை பத்தி உங்க தம்பி ராஜேஷ் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. என்னன்னு சொல்லுவா? நானே சொல்றேன், பயங்கர கஞ்ச பிசினாரி. இந்த சொத்து பூரா என் பேர்ல இருக்கிறதுனால சும்மா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு சொல்லிருப்பான். அப்படித்தானே சொன்ன? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லல. வேற என்னடா சொன்ன? இல்லக்கா, உங்களோட ஹாபியே வெறும் சாப்பிட்டு தூங்குறது தான். காலையில பெட் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்கன்னு சொன்னேன். வேற ஏதாவது சொன்னேன்னா? இல்லையே. போலாம். அப்போ நீங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டீங்க. போலாமா? வரேன்க்கா. பாய். பாய்க்கா. வரேன். பாய்.
என்ன என்னாச்சு? காலை நீட்டவே முடியல. பயப்பட வேண்டாம், நான் சரி பண்றேன். ஒண்ணு இல்ல, பயப்பட வேண்டாம், எல்லாம் சரியாச்சு. என்ன கையை கால் சேர்த்து வைங்க. இப்ப எப்படி இருக்கு? கால் சரியாச்சு இல்ல? கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு ஆயிடுச்சு. யாரும் அறிமுகப்படுத்துறவங்க இல்லாத நிலைமைக்கு நாமளே நம்ம சுயமா அறிமுகப்படுத்திக்கலாம். என்னோட பேரு பிரதீப். வேலை பைனான்சிங். 10க்கு மேல பிரான்ச்சஸ் இருக்கு. இங்க புதுசா ஒரு பிரான்ச் யாருக்கெல்லாம் வந்திருக்கேன். வாடகை வீட்டுல தான் தங்கியிருக்கேன். தனியா தான் இருக்கிறேன். ஸ்டில் பேச்சுலர். இப்போதைக்கு என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சா போதும். எந்திரிங்க. மெதுவா. உங்க பேரு? ரதி. நல்லா இருக்கு. வீட்ல யார் இருக்கா? நானும் தம்பி மட்டும்தான் இங்க இருக்கோம். அப்பாவும் அம்மாவும் செத்துட்டாங்க. ஓ மை காட். சரி, மெல்ல எந்திரிங்க. உண்மையை சொல்லணும்னா இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்கதான். நானா? ஆமா. நீங்க கராத்தே பண்ணதை பாத்துக்கிட்டே இருந்தனா நானும் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். யானை? என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல, யானை வாய் புழக்கிற மாதிரி ஆடும் வாய் புழந்தா என்ன நடக்கும்னு சொல்ல வந்தேன். பேர் சொல்லி கூப்பிடல? ஓ எஸ். பிரீத்தி, நீங்க பிறந்த உடனே எந்திரிச்சு கராத்தே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கராத்தே கத்துக்கணுமா? நாளை காலைல வீட்டுக்கு வாங்க. உட்காருங்க. தேங்க் யூ. டீ ஆர் காஃபி? இல்ல, நான் பால் மட்டும் தான் குடிப்பேன். கேட்டா கிண்டல் பண்ண மாட்டீங்களே? நோ நோ. இந்த கராத்தே கத்துக்கிட்டா உடம்பு குறைஞ்சிடுமா? கராத்தே தற்காப்புக்கு தான். உடம்பு குறையணும்னா எக்ஸசைஸ் தான் பண்ணணும், நிறுத்தாம. அது சரி, உங்க தம்பி என்ன பண்றாரு? அவன் டிராவலிங் டூரிஸ்ட் கம்பெனில கைடா இருக்கான். அவனே தேர்ந்தெடுத்த வேலைதான். அதனால என்ன, நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஜாப் தானே. அப்போ நாளைக்கு வருவீங்கல்ல? ஷூர். ஓகே, see you. Bye. See you. இருங்க. என்ன உனக்கு பிடிக்கலையா? இதுதான் ஒரிஜினல் ரொமான்ஸ். என்னால இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க முடியாது. அப்போ உன்னோட உடம்பு குறைக்க வேண்டாமா? உன்னோட ஷேப்பை மாத்த வேண்டாமா? பெண்களுக்கு பாடி ஷேப் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். இருந்தாலும் அப்போ உனக்கு இஷ்டமானது நீயே போட்டுக்க. கமான், உட்காரு. ஸ்லோவா. அப்படிதான். கமான். போல் வா. உட்காரு. இத கரெக்டா பிடிச்சிக்க.
நல்லா நல்லா இன்னும் கீழே அப்படிதான்